வந்திருக்கிறது. பழைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தலைமைச் செயலகமாக மாற்றலாம் என்று அரசு பரிசீலித்து வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலேயே இதுவும் வரவேற்க தகுந்த ஒரு நகர்வு. என்ன காரணம் என்றால், இப்போது தலைமைச் செயலகம் இருக்கும் இடம் தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் அல்ல, அது இந்திய இராணுவத்துக்கு சொந்தமான இடம். கோட்டை, அந்த காலத்தில் வெள்ளக்கார கோட்டை இல்லை, அது அப்படியே ஆர்மிக்கு போயிடுச்சு. அங்கே நாம் வாடகை இருக்கிறோம். தமிழக அரசு மாதம் மாதம் ரெண்ட் கட்டணும். அதுக்கு அங்கே பார்த்தோன்னா நீ தலைமைச் செயலகம் போனதில்லை, அதனால தெரியாது. பாதி ஆர்மி இடம் அது. அண்ட் கடுமையான இட நெருக்கடி. பேருக்கு தான் பெருசாக ஒரு செக்ரட்டரியேட் அப்படி இப்படின்லாம் தெரியும். சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் 10 ரூமில் உட்காந்துருப்பாங்க. அண்டு சந்தில் பூந்து 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 போகணும். ஒரு அலுவலகத்துக்கும் இன்னொரு அலுவலகத்துக்கும் இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். கடுமையான இட நெருக்கடி. பொதுமக்கள், அதுவும் இப்போ இந்த அரசு வந்த பிறகு பொதுமக்கள் ஏராளமாக வந்து செல்கிறார்கள். வாகனங்கள் நிறுத்த இடமில்லை. ஸோ கோயம்பேடு சரியான இடமா என்பதை மீண்டும் ஒரு முறை யோசித்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கோயம்பேடில் எப்படி போக்குவரத்து இருக்கிறது என்பதே அந்த பகுதியில் நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம், நமக்கு தெரியும். இப்போ தலைமைச் செயலகம் அங்கே வந்துச்சுன்னா அந்த ரோடு என்னத்துக்கு ஆகும்? ஸோ கொஞ்சம் தள்ளி கூட வைங்க, தப்பு இல்லைன்றேன். அமைச்சர்களும் அதிகாரிகளும் காரில் செல்ல போகிறார்கள். அந்த இடத்தில் வேலை நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் செல்வார்கள். ஸோ மற்ற பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஒரு நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து விஜயாட்சியிலேயாவது இதுக்கு விடிவு கிடைக்குதான்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்பு ஆண்ட 2 முதல்வர்களும் இந்த தலைமைச் செயலகம் கட்ட முடிவெடுத்து அது நிராசையாகி போனது. கருணாநிதி ஆசையாக கட்டினார் தலைமைச் செயலகத்தை. அதற்கு முன்பு 2001 ஆட்சி காலத்தில் தான் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. 2001 எந்த பீரியடுன்னு கரெக்டாக நினைவில்லை. நான் ஒரு தலைமைச் செயலகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ராணிமேரி கல்லூரியை இடிக்கிறதுக்கு ஜெயலலிதா திட்டமிட்டார். அது பழம்பெரும் கல்லூரி. அந்த கல்லூரி மாணவிகள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், அப்போது இருக்கும் பேராசிரியர்கள்லாம் கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்தி நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் தான் இப்போது இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்டது. 2006 ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதியின் ஆசை திட்டங்களில் இது ஒன்று. அதுக்கு மேலே அது ஒரு டூம் இருக்கும். ஜெயலலிதா இந்த டிசைனே நல்லா இல்லை, பாண்டிச்சேரி போலீஸ் தொப்பி மாதிரி இருக்கிறது டூமு என்று சொல்லி வந்ததும் முதல் வேலையாக மருத்துவமனை ஆக்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவங்க 2 பேர் சண்டையில் எவ்வளவு காசை கறியாக்கியிருக்காங்க தெரியுமா? செக்ரட்டரியேட்டை மனசில் வச்சு தானப்பா பில்டிங் கட்டியிருப்பாங்க. அது ஹாஸ்பிட்டல். அப்புறம் கோட்டூர்புரத்தில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலாக்கு எதுக்கே 2 ஹாஸ்பிட்டல்? இது குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் ஆகியா? அப்புறம் நானும் அப்போது எனது நண்பர் புகழேந்தியும் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்த போது அப்போது MY இக்பால் என்ற ஒரு தலைமை நீதிபதி இருந்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த லைப்ரரி போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு என்டையர் ஃப்ளோரு வெறும் லா புக்ஸ். அவர் அதை போய் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி, இவ்வளோ லா புக்ஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அரசு வழக்கறிஞராக திரு நவநீத கிருஷ்ணன் இருந்தார் என்று நினைவு. வாட்ஸ் அ ப்ராப்ளம் வித் தி லைப்ரரி அப்படின்னார். உனக்கு என்ன பிரச்சனை? இது போல் ஒரு லா புக்ஸ், இவ்வளோ லா புக்ஸை நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அது குழந்தைகள் மருத்துவம், போய் வேற எங்கேயாவது குழந்தைங்களுக்கு மருத்துவ கேட்டு போ அப்படின்னாரு. ஸோ 2 கவர்மெண்ட்டாலையும் ஒரு புதிய புதிய தலைமைச் செயலகத்துக்கான தேவை இருக்கிறது. ஸோ அது கோயம்பேடு சிறந்த இடமா வேறு நல்ல இடமா பார்த்து விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாவது ஒரு புதிய தலைமைச் செயலகத்தை கட்டட்டும். அண்டு ஒரு ஒர்க்கிங் பிளேஸு நல்லா இருக்கணும். கிராம்படாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம். தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இது அவசியமான ஒரு திட்டம். சார், தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு சார் சென்னை உயர்நீதிமன்றம். என்ன சார் காரணம்? சொல்கிறேன். இது ரொம்ப பெட்டிஷனும் பியூட்டிஃபுல் பெட்டிஷன். ஆர்டரும் ஜட்ஜஸும் ரொம்ப அழகான ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு தொகுதியில் கிளியர் வேக்கன்சி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அங்கே தேர்தல் நடத்தலாம். பெருந்துறை, அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு, விராலிமலை, கரூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு கிளியர் வேக்கன்சி இல்லை அப்படின்னு மனுதாரர் சொல்கிறாரு. ஏன் கிளியர் வேக்கன்சி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாருன்னா, லுக், இந்த 5 தொகுதிகளில் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதாவது அங்கே டிக்ளேர் பண்ண கேண்டிடேட்டுக்கு எதிராக தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த தேர்தல் வழக்குகளில் இந்த வேட்பாளர் முறைகேடு செய்து வெற்றி பெற்று விட்டார், அதனால் இவரது வெற்றியை செல்லாது என்று அறிவிங்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வழக்கை தொடுத்தவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார், ஆகையால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்ததை செல்லாது என்று கூறிவிட்டு நான் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று அறிவிங்கள் என்று அந்த வழக்கில் ஒரு
பிரேயர் இருக்கு. உதாரணத்துக்கு திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டா 2வது இடத்திற்கு வந்த அண்ணன் திரு இனிகோ இருதயராஜ் அவர்களோட பிரேயரில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது, ஏன்னா குழந்தைங்களை வச்சு ரைம்ஸ் பாடி ஜெயிச்சிட்டாரு, அது விதிமீறல், அதனால் அவருடைய வெற்றியை செல்லாது என்று அறிவித்துவிட்டு நான் வெற்றி பெற்றதாக அறிவிங்கள்னு ஒரு பிரேயர் வச்சிருக்காரு. இல்ல அது அப்படி வைக்க முடியுமா? ரீஎலெக்ஷன் தான் நாளைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. வைக்க முடியும். தீர்ப்புகளும் வந்திருக்கிறது. என்ன அவர் இல்லை இவர் தான் வெற்றி பெற்றாருன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வரும்போது 12 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளேயும் 2 எலெக்ஷன் முடிஞ்சு. ஆமா, ராதாபுரம் இன்பதுரை அவர்களின் 150 வாக்குகளே என்னமோ வெற்றி பெற்றார்னு நினைக்கிறேன். இன்பதுரையோட வெற்றி செல்லாதுன்னு திரு அப்பாவு அவர்கள் தொடுத்த வழக்கு 12 வருஷம் கழிச்சு இப்போ கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்து அப்பாவு ஜெயிச்சு ஸ்பீக்கர் ஆகி மகன் அலெக்ஸை வச்சு சம்பாரிச்சு, சரி அது வேறு கதை, அதுக்குள்ள போக வேண்டாம். 2011 வந்து சைதை துரைசாமி அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு 2-3 மாதங்கள் ஆகிறது. அது வேற மு க ஸ்டாலின் அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். பண்ணியிருந்தா என்ன தியாகி ஆயிருப்பாரு. நல்ல வேலை பண்ணல, ஆகையால் கொத்து போராட்டமாகி விட்டார். கரெக்ட். ஸோ இது கிளியர் வேக்கன்சி இல்லை. அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை கோர்ட் ஒருவேளை டிசைட் பண்ணி திரு இனிகோ இருதயராஜ் தான் திருச்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று அறிவித்தால் அப்போது இப்போது நடத்தும் தேர்தல் என்ன ஆகும்? அப்போ அது கிளியர் வேக்கன்சி இல்லை, மொத்தம் 7 வேக்கன்சி. இந்த 5 தொகுதிகளில் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறவங்க அவர் அந்த வெற்றி பெற்றவரை செல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன வெற்றி பெற்றவரை அறிவிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிளியர் வேக்கன்சி இல்லை. கிளியர் வேக்கன்சி இல்லாத இடத்துக்கு தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்த முடியும் என்று சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இது சரியாகத்தான் இருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையம் கிளியர் வேக்கன்சி இல்லாத ஒரு இடத்துக்கு இடைத்தேர்தல் நடத்தலாமா இல்லையா என்பதை இந்த நீதிமன்றம் விரிவாக ஆராய வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. ஆராயறதுக்கு 10 வருஷம் ஆகுமே, 10 வருஷம் நிப்பாட்ட முடியுமா சார்? நான் ஏற்கனவே சொன்னேன், எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண சமயத்தில் சொன்னேன், இது போல தொடர் விமர்சனங்கள் எழுவதால் இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் எல்லாம் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு இழுக்கிறதுக்கு இப்போது நீதிமன்றங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னேன் அன்னைக்கு. அதனால் இந்த வழக்கை அடுத்த விசாரணைக்காக 31/7/2026 அன்று தலைமை நீதிபதி அமர்வு ஒத்திவைத்திருக்கிறது. இப்போ இது மட்டும் இல்லை, 55 எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைலாக இருக்குன்னு சொன்னேன், எல்லாமே வேக வேகமாக முடிக்கப்படும். இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு பெஞ்சை நீதிபதிகளை நியமித்து வேகமாக விசாரிக்கணுன்ற முடிவுக்கு நீதித்துறை வந்துவிட்டது. அதனால் டிலே ஆகாது. இப்போது பை எலெக்ஷன் நடக்கும், ஜெயிச்சிடலான்னு சொல்லி வேகமாக ராஜினாமா பண்ணீங்களேயா, போச்சா? 1 மாதம் சம்பளம் வந்திருக்குங்களா? நேரம் சம்பளம் வந்திருக்கும். ஏன்பா சட்டசபைக்குள்ள போறதே எவ்வளவு எம்எல்ஏவா இருக்கிறது எப்படி இப்போ சும்மா போய் மாப்பிள்ளைன்னு சுத்திட்டு இருக்குது, அசிங்கமா இல்லை சார்? மாப்பிள்ளை நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. மாப்பிள்ளை ஒரு செய்தி ஜூனியர் விடல வந்திருக்கு சார், அதை நான் படிக்கிறேன் சார். இதற்கிடையே புதிதாக தாவேக்காவில் இணைந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் மாப்பிள்ளை என்று மேக்கப் அமைச்சரை சுற்றி வருகிறாராம். அவரை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அமைச்சரின் அலுவலகத்துக்கு புகுந்து புறப்படுகிறார். மாப்பிள்ளை, தொழில் நேக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முடிச்சு தரேன் என்று சொல்லியிருக்கிறாராம். மேக்கப் அமைச்சருக்கு குவாரி தொழில் உருவாக்கி தரவும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாராம். முன்னாள் அமைச்சர் திடீரென என்ட்ரி கொடுத்து மேக்கப் அமைச்சரை கையில் எடுக்க முனைவதால் இது நாள் வரையில் ஆட்டம் போட்ட அந்த உதவியாளர் ஏக கடுப்பில் இருக்கிறாராம். சார், திமுக மாப்பிள்ளைன்னு தெரியும், இது என்னங்க சார் தாவேக்கா மாப்பிள்ளை? சொல்றேன் நான். அதோட சேர்த்து அதற்கு முந்தைய பத்தியில் வந்திருக்கக்கூடிய செய்தியையும் சேர்த்து படிச்சாதான் ரெண்டும் ஒரே நபர் தொடர்புடைய செய்தி. மேக்கப்போடு வலம் வரும் கோட்டை மாவட்ட அமைச்சர் தொழில் நிறுவனங்களின் சங்கடங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ரேட்டை நிர்ணயித்து சைலண்டாக கல்லா கட்ட தொடங்கிவிட்டாராம். அதிமுக ஆட்சியில் மாண்புமிகுவாக இருந்தவரின் உதவியாளர் தான் மேக்கப் அமைச்சருக்கு உதவியாளராக தற்போது பணியில் சேர்ந்திருக்கிறார். அரசு துறைக்குள் கரை கண்டவர் என்பதால் சகல வித்தைகளையும் மேக்கப் அமைச்சருக்கு சொல்லிக் கொடுக்கிறாராம் அந்த உதவியாளர். இது ஒரு போர்ஷன். இப்போ மேக்கப் அமைச்சர் யாருன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஃபர்வாஸ் தான் அந்த மேக்கப் அமைச்சர். சரியா? அவர்கிட்ட டைரக்டா பேர் சொல்லியிருந்தாலே எங்களுக்கு தெரியாது. உண்மை. ஸோ அவருக்கு உதவியாளராக சேர்ந்திருப்பவர் யாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த திருமதி நிலோஃபர் கஃபீலுக்கு பிஏவா இருந்த நபர் இப்போ இந்த முகமது ஃபர்வாஸுக்கு உதவியாளராக சேர்ந்திருக்கிறார். அவர் இதில் ஜூனியர்ல வந்திருக்கிற மாதிரி சகல வித்தைகளையும் மேக்கப் அமைச்சருக்கு சொல்லி கொடுக்குறார். இங்கே அமௌண்ட்டு, அவர் லேபர் மினிஸ்டரில் இங்கே லேபர் பிரச்சனைன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியை மிரட்டினேன்னா துட்டை கொண்டு வந்து அடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் நேக்க போக்க வசூலை ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாமே அமைச்சருக்கு நான் தான், ஒன்றும் தெரியாது, சின்ன பையன், இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வசூலை போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த துறையின் அமைச்சரைத்தான் மேடையிலேயே குட்கா அன்போடு மாப்பிள்ளைன்னு விழித்தாரா? அப்படியே பிடிச்சி கொஞ்சிட்டே போனாரே கையோட, எனது அன்பு மாப்பிள்ளை பர்வேஸ் அவர்களை சொன்னாரா? அவர் செக்ரட்டரியேட்லேயே தான் குடியிருக்காராம்.
எங்கேயும் போறது இல்லையா, கையை பிடிச்சிட்டு மாப்பிள்ளை நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தான் எல்லாம், உனக்கு தெரியாது உன் பவர், அண்ணன் சொல்லித்தரேன் அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு இவர் பர்வேஸை ஆக்கிரமிக்க தொடங்கியதும் அந்த பழைய உதவியாளர் இருக்காருல்ல, அந்த பழைய பெருச்சாலி நிலோஃபர் கஃபீலோட உதவியாளர், அவர் காண்டா வர்றான், என்னையா புதுசாக வந்து இந்த ஆள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாருன்னு. இப்படி ஒரு மென்டார் கிடைக்கிறதெல்லாம் வரம் சார். என்ன வர்றான், பர்வேஸ் அமைச்சரவையில் இருக்காரா இல்லையான்றது விரைவில் தெரிந்துவிடும். முதலமைச்சர் யாராவது காசு கேட்டால் என்கிட்ட சொல்லுங்க, ஏற்கனவே திருடினவங்கள விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது இந்த குட்கா மாதிரி ஆட்களை கிட்ட சேர்க்கலாமா? சரி சேர்த்திங்க, சேர்த்துன்னா தம்பி அதிகபட்சம் உனக்கு கிடைச்ச சலுகை 2 சலுகை. ஒன்று காரில் தாவேகக்கூடிய கட்டிக்கு, தோளில் தாவேக துண்டை போட்டுக்கு, இது 2 தான், புத்துனாப்புல போயிரு என்று வான் பண்ணணும். இவங்களுக்கு இடம் கொடுத்த உடனே போய் மந்திரி கையில் பிடிச்சிக்கிட்டாரா? உண்மையிலேயே அந்த அமைச்சர் விவரம் தெரியாது, புது பையன் இல்லையா, இன்னும் திருமணம் கூட ஆகல. போய் ராமச்சந்திரன், ரத்னம் மற்றும் கரிகாலன் ஆகியோரோடு சேர்ந்து மணல் கடத்தி கொண்டிருந்த நபரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. பரணி கார்த்திகேயன் அதால் பேர். இந்த பரணி அறிமுகப்படுத்தி மணல் ஆரம்பிக்க போகிறாங்க. மொத்தத்தையும் பார்த்துக்குவாங்க. மாதம் இம்பிட்டு ஒரு அமௌண்ட். எறும்பூர கல்லும் தேயும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. விஜய் பல கோடிகளை பார்த்தவர், பல கோடிகளுக்கு அதிபதி. அவருக்கு பணம் பெரிதாக தெரியாது. அவர் அமைச்சரவையில் இருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு தினமலரில் கூடுதலாக இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி மாலதி சொல்லுங்க? அமைச்சர்களுக்கு ஆசை வார்த்தை நெருக்கடி, கோட்டையில் வசூலை தொடங்கிய பிஏக்கள். முதலமைச்சர் அவர்கள் இந்த பிஏக்களாக இருக்கும் பெருச்சாளிகளின் மீது தான் கூடுதல் கண்காணிப்பை செலுத்த வேண்டும். என்ன நியூஸ்னு சொல்லிடுவாங்க சார்? சொல்லிடுங்க. அதான் சார், இந்த மாதிரி அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து எப்படி பணத்தை திருடணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிஏவா இருந்திருப்பாங்களா, அவங்களாம் சொல்றாங்களாம். அமைச்சர்கள்லாம் பயப்படுறாங்களாம், திரு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவருக்கு தெரியாம நேக்கா எப்படி நான் திருடுறதுன்னு சொல்லித்தரேன், டோன்ட் வரி அப்படின்னு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்களாம். இப்போ உமாநாத் மாதிரி வாங்கினா அலிகேஷனும் வராது, கம்ப்ளைண்ட்டும் வராது. லோயஸ்ட் டெண்டரை விட்டுட்டு ஹையஸ்ட் டெண்டருக்கு கொடுத்தீங்கன்னா தான் பிரச்சனையாகும். அப்போ அவன் 300 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கான், நீ என்ன 300 ரூபாய்க்கு கோட் பண்ணணும் விட்டுட்டு 500 ரூபாய்க்கு கோட் பண்ணணும் கொடுத்துருக்குற அப்படின்ட்டு வரும். 300 ரூபாய்க்கு கோட் பண்ணுறது, 350 ரூபாய்க்கு கோட் பண்ணுறது, 450 ரூபாய்க்கு கோட் பண்ணுறவனையும் ஒரே கம்பெனியை கோட் பண்ண சொல்லிட்டு நான் பாருங்க 300 ரூபாய்க்கு கோட் பண்ணவனுக்கு தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது தான் நவீன விஞ்ஞானபூர்வ ஊழல். ஸோ இப்போ இந்த பாமாயில் மற்றும் பருப்பு டெண்டர் 1800 கோடிக்கு கொடுத்தார் அல்லவா, அதில் குறைந்த விலைப்புள்ளி கோரியவருக்கு கொடுத்து விட்டு 1.5% வாங்கிட்டார். ஸோ இப்போ இந்த புதுசாக இருக்கிற அமைச்சர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த காசெல்லாம் வாங்கணுன்றது தெரியாது. என்ன எங்கே போனாலும் நமக்கு வரக்க வைக்கிறாங்க, இவ்வளோ இதாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு இதெல்லாம் பிடிப்படுறதுக்கே ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். காசு வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இதில் காசு வருமா இல்லையான்றதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இந்த பிஏ பெருச்சாலிங்க போயிருக்கும். இதெல்லாம் பழைய பெருச்சாலிங்க. காலங்காலமாக அதிமுக திமுக அமைச்சர்களிடம் சுரண்டி கொள்ளையடிக்க சொல்லி கொடுத்து இவர்களும் கொள்ளையடித்து கொட்டை போட்ட பெருச்சாளிகள். இல்லை பிஏக்கள் எப்படி சார் நியமிக்கப்படுறாங்க? 2 வகையான பிஏ. ஒன்று அஃபிஷியல் பிஏ, இன்னொன்று பொலிட்டிக்கல் பிஏ. அஃபிஷியல் பிஏ தலைமைச் செயலகத்தில் அல்லது வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியராக இருக்க வேண்டும். செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் அஃபிஷியல் பிஏ. பொலிட்டிக்கல் பிஏ அல்லது பர்சனல் பிஏ என்பவர்களை யார் வேணாலும் நியமிச்சுக்கலாம். இப்போ நான் மந்திரி ஆனேன்னா நிதிஷ் தான் பிஏ. நீங்கள் 5 ஆண்டுகள் அரசு ஊழியராக இருப்பீர்கள். 5 ஆண்டுகள் முடிந்ததும் இங்கே போயிடுவீங்க. இது இப்போ ஊரில் சொந்தக்காரன் நம்பிக்கையானவன் வசூல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளாக போடுவாங்க. ஸோ இந்த பர்வேஸுக்கு நிலோஃபர் கபிலோட பிஏவை போட்டது இப்படி தான். இது வந்து பொலிட்டிக்கல் பிஏவா இல்லை? 2 பேருமே பெருச்சாலிங்களாக தான் இருப்பாங்க. புரியுதா? ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் ஆர் அண்டர் செக்ரட்டரி வேலைன்றது கௌரவமாக இருக்கும். இதுக்கு மந்திரி ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்க நீ சம்பாதிக்க. ஆனால் 2 பேருக்கு இது தெரியும். ஸோ இன்னொன்று, இந்த லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் பிஏக்களை தான் அணுகுவார்கள். அவங்க நான் மினிஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சில பிஏங்கெல்லாம் எந்த அளவுக்கு போவாங்கன்னா மினிஸ்டருக்கே தெரியாமல், சார் இது சாதாரண ஃபைல் சார், கையில் போடுங்க சார்னு போட வச்சுருவேன். இப்படித்தான் ஊழல் தொடங்கும். ஸோ விஜய் நினைக்கும் தூய சக்தி ஆட்சியை கொடுப்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உங்களுக்கு உதவுவதற்காக சவுக்கு மீடியா போல பலர் காத்திருக்கிறார்கள். தினமலர் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையை இல்லையா? இன்னைக்கு முதல் பக்கத்தில் லஞ்சம் வாங்கினா அதிரடி முதல்வர் எச்சரிக்கைன்னு போட்டுட்டு 2வது பக்கத்தில் வசூலை தொடங்கிய பிஏக்கள். ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு உதவ ஊடகங்களும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் உண்மையான தூய சக்தி ஆட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம், உழைக்க தயாராக இருக்கிறோம். பாமர மக்களுக்கு நல்லாட்சியை தாருங்கள். இதுதான் முதல்வருக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. சார், அடுத்து உள்குத்து உளவாளியில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். ரீல்ஸ் புகழ் மாண்புமிகுவை சொந்த மாவட்டத்தில் அவரது கட்டபொம்மன் சமூகம் தோளில்